அனைவருக்கும் முதல்ல காலை வணக்கம். இன்னைக்கு மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளாக இதை பார்க்கின்றோம். இரண்டு விதமான ஒரு நிகழ்வு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. குறிப்பாக முதல் நிகழ்வு என்பது நம்முடைய HCL சிவநாடார் அறக்கட்டளை சார்ந்த அவரிடம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், ஆனால் திறமை வாய்ந்த மாணவர்கள், இவர்களை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் கண்டறிந்து ஒரு வருடத்திற்கு 6ஆம் வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் ஒரு 100 பேரை நாங்கள் தேர்வு செய்து உலகத்தரம் வாய்ந்த கல்வியினை வழங்குவதற்கு நம்முடைய சிவநாடார் அறக்கட்டளை எப்படி மற்ற மாநிலங்களெல்லாம் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றதோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக மற்ற மாநிலத்தில் செய்யும்போது ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் செய்யக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கு அவர்கள் நம்மோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ஐயா சிவநாடார் அவர்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் நம்முடைய திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏறத்தாழ 200 கோடி ரூபாயை இன்றைக்கு அவர் CSR ஃபண்ட் மூலமாக வழங்கியிருக்கின்றார். ஆலயத்திற்கு மட்டுமல்ல, இதுபோன்ற அறிவு சார்ந்ததற்கும் நாங்கள் எங்களுடைய பங்கை ஆற்றிட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய வேண்டுகோளை தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் சொன்ன பொழுது உடனடியாக அதற்கு ஒப்புதலும் வழங்கியிருக்கின்றார்கள். அதுதான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறக்கும்பொழுது கூட அதற்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் ஐயா சிவநாடார் அவர்களை அழைத்திருந்தோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அவர்களோடு நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது, மணற்கேணி ஆப். உங்களுக்கே தெரியும், கடந்த ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து அங்கிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைத்து நம்முடைய தாம்பரத்தில் இருக்கின்ற ஒரு நகராட்சி பள்ளியில் இந்த மணற்கேணி ஆப் செயலி, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். அது உலகத்தில் யார் வேணாலும் இந்த ஆப்பை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வீடியோஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு தகுந்தாற் போல் அது நம்ம 2D டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, 3D டைமென்ஷன்ஸ் வீடியோவாக ஒரு பாடத்தை வெறுமன தியரியாக நடத்துறதை காட்டும் இது போன்ற ஒரு வீடியோஸ் மூலமாக நடத்தும்போது இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நேரத்துலையும் பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் பொழுதும் அது உடனடியாக தங்களுடைய மைண்டுக்கு வந்து அது மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற வகையில் அதை நாம் வடிவமைத்திருந்தோம். இன்றைக்கு அதை வெப் போர்ட்டலில் இன்றைக்கி நாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு URL அட்ரஸ்லாம் கொடுத்து இன்றைக்கி நாம் வெறும் ஃபோனில் மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம கம்ப்யூட்டர்லேயும் அதை நம்ம பார்க்கலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கும். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ 2 லட்சம் பாடப்பகுதியை சார்ந்திருக்கின்ற வீடியோஸ் நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு தகுந்தாப்போல் ஒரு குவிஸ் மாதிரி, ஒரு வினாவிடை மாதிரியான அந்த ஒரு தேர்வும் அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு அவருடைய புரிதல் இருக்கிறது என்பதற்கு அதையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு பழைய ஒரு குவிசஸையும் சேர்த்து ஒரு அந்த வினாடி வினா அந்த கைண்ட் ஆஃப் அந்த கொஸ்டின் பேங்க்குமே அதில் இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாம் அதையும் நாங்கள் வந்து அடுத்த தளத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக அந்த லேடர் லேர்னிங் அப்ரோச் என்று சொல்கிறோம். 12ஆம் வகுப்பு நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். எடுத்தோன்னே சம்டைம்ஸ் புரியாமல் கூட இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. கவலைப்படாதீங்க, இதே கான்செப்ட் 6th ஸ்டாண்டர்ட் எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிச்சு பேசிக் என்று அந்த லேடர் லேர்னிங் அப்ரோச் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொருவரும் எப்படி வளர்ச்சி பெற்று இன்னைக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் 12th நிற்கிற ஒரு கான்செப்டை மிக அழகாக அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் யார் வேணாலும் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த ஒரு அப்ரோச்சையும் அதில் நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம். ஸோ இது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, 1ஆம் வகுப்புலேருந்தே பேசிக்காக சின்னதாக அவங்களுக்கு தேவைப்படுகின்ற பாடத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த செய்முறை, இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் 4ஆம் வகுப்பு பிள்ளைங்கள் வரைக்கும் அப்பயே கொண்டு வந்தார். இன்றைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எண்ணும் எழுத்து மூலம் வந்து இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிள்ளைங்களுக்கு பாட்டு பாடி ஒரு பாடம் சொல்லி தருவதாக இருந்தாலும் சொல்லி, கதை சொல்லி பாடம் சொல்லி தருவதாக தான் சரி, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு இப்படியெல்லாம் இருந்தது. அடுத்த கட்டம் ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி இந்த மணற்கேணி ஆப் மூலமாக இன்னைக்கு அதை வெப் போர்ட்டல் மூலமாக இப்போ நம்ம கொண்டு சென்றிருக்கின்றோம். இது உள்ளபடியே மாணவ செல்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கே தெரியும், கொரோனா காலத்துக்கு பிறகு தனியார் பள்ளிகள் அதிகமாக நம்முடைய இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை பயன்பெற்று வந்தபோது நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு குறைவு என்கின்ற காரணத்தால் அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த பிள்ளைங்களால் படிக்க முடியாமல் போச்சு. இதெல்லாம் கூட ஒரு விதமான ஒரு கற்றல் இடைவேளை, நம்ம டிராப் அவுட்டை பற்றி சொல்றதுக்கு எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருந்துச்சு.
ஸோ இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்கு தான் இல்லம் தேடி கல்வி என்று நம்ம கொண்டு வந்தோம். இடத்திலே தளத்திலே போய் நம்ம வந்து சொல்லித்தரது நம்ம கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதை தாண்டி இன்னைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, கல்வி என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த சிந்தனையை செயல்படுத்துகின்ற விதமாக, அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு இதையும் நாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய சர்வேஸ் வரதே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட், டெக்னாலஜியோட இம்பாக்ட் வந்து லேர்னிங்ல எப்படி இருக்கின்றது, அது லேர்னிங்ல இருக்கிறது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ரோலே எப்படி மாற்றி இருக்குதுன்னா இன்னைக்கு நிறைய நம்ம டெக்னாலஜி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பல சர்வேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். பட் எது எப்படியா இருந்தாலும் நான் எப்போதும் சொல்வது போலத்தான், என்னதான் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் நின்று நடத்துவதற்கு சமமாக வேறு எதையுமே நான் என்றைக்குமே நான் கருத மாட்டேன். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த உணர்வோடு நடத்துறது, உள்வாங்கிக் கொள்வது என்னைக்குமே எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நிகராக நாங்கள் எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு வளரக்கூடிய ட்ரெண்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதற்காக இன்றைக்கு இந்த டெக்னாலஜியை இன்னைக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம். இதை நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள், ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை அட்ரஸ் பண்ணும்பொழுது இதோ பள்ளிக்கல்வித்துறைனா ஏதோ எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க மட்டும், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, உங்களுக்கும் அண்ணன் பிள்ளைங்க, உங்கள் தம்பி பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துட்டையும் சொல்லுங்க, ஒரு துறை ஒன்று கொண்டு வருகிறது என்று சொன்னால் இது உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்க நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டார்கெட் நாங்கள் இனிமேல் தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து நாங்கள் பேச போறோம் நாங்கள். பட் டார்கெட்டை ஹையா செட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கின்றது. ஏன்னா நேற்று நான் சர்க்குலர் பண்ணும்போது நீங்கள் பத்திரிகை துறையை சார்ந்திருக்க நண்பர்கள் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சர்க்குலர் கொடுத்ததுக்கு பிறகு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல எங்களுடைய பெற்றோர்களை கொண்டாடும் நிகழ்ச்சியை நாளைக்கு வைத்திருக்கின்றோம். அதில் நம்முடைய எல்லா டைரக்டர்ஸும் நம்முடைய சிஓஸும் கலந்துக்கிறாங்க. அதில் நாங்கள் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்ற வரலாற்றிலே அதிகப்படியாக 44,042 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒதுக்கின நிதி மட்டும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிர்த்தால 1.5 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காரு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இன்னை வரைக்கும் சட்டமன்றம் கூட போதுனாலும் இன்னைய வரைக்கும் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு ஆர்கானிக்காகவே நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி கண்டிப்பாக மாணவர்கள் வருவார்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய கடமையாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, உயிராளர்கள் எடுத்து சொல்லி நாளைக்கு அதுக்கான டார்கெட் நாங்கள் எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அடுக்கும்போது கண்டிப்பாக மட்டும் நாங்கள் சொல்றோம். வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மையங்களில குறிப்பா அந்த சாமி நாட்கள் அமைக்கிறது, மற்றபடி தண்ணீர் அமைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுத்தும் கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே இப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது நான் பள்ளிக்கூடத்துக்கு பொதுவாக எந்த எக்ஸாம் ஆரம்பிச்சாலும் நான் ஸ்கூல்ஸ்க்கு நேராக போய் நான் ஆய்வு பண்ணுறது வழக்கம். அப்படி ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது அந்த லேப்ஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி தண்ணி எங்கே வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். ஒரு பபுள் டாப் வச்சிருக்காங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஷாமியானா வந்து கண்டிப்பாக அதை அமைக்க வேண்டும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் சொல்லுவோம். ஏன்னா பெரிய பெரிய தனியார் பள்ளியில் பெரிய ஆடிட்டோரியமே இருக்காங்கனால பிள்ளைங்க அங்கே அடுத்தடுத்த பேட்ச் பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்காங்க. பட் அரசு பள்ளின்னு வரும்போது அந்த வெயிலோட தாக்கம் இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன வசதி ஏற்படுத்தி தர முடியுமோ ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்து கொண்டிருக்குமோ அது கண்டிப்பாக தவறாமல் செய்வோம். இன்னும் டேட்டா அது இன்னும் வரலமா, பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பொதுவாக ஒவ்வொரு டைமும் 8.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் பேர் எழுதுவாங்க ஜென்ரலாக. 10th 10 லட்சம் எழுதுனாங்கன்னா அது வந்து 11th வந்து 9 lakhs சம்திங் அண்ட் ஆட் வரும். 12th வரும்போது 8.5 lakhs வரும். இப்போ நிறைய பேர் ஐடிஐ மற்ற பாலிடெக்னிக் எல்லாம் போயிடுவாங்க 10th கவர்மெண்ட். ஸோ இட் ஷுட் பி கம் அரௌண்ட் தட். ஜென்ரலாக நம்ம எஸ்ஓபிஸ் நம்ம என்ன நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் பொது தேர்வுக்கு என்ன சொல்கிறோமோ அதை தான் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. ஒரு காலத்தில் தெரியும், நம்ம நம்முடைய ஐடி கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க, அதை மறந்துட்டு வந்துடுவாங்க. அந்த பதஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்தந்த வகுப்பில் பாடம் முடிஞ்சதுக்கு மட்டும் அந்த ஹால் டிக்கெட் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த டென்ஷன் அந்த பிள்ளைங்க அதையும் மறந்துட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டோமோ உங்களுக்கே தெரியும். வருகின்ற கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எவ்வளவு கண்காணிப்போடு இருக்க வேண்டும், அதுக்கு தனியாக ஒரு போலீஸ் ஒன்று போட வேண்டும், அந்த அறை எப்படி இருக்க வேண்டும் என்று முதற்கொண்டு கண்காணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் கண்காணிக்கக்கூடியவர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்கள் தான் கண்காணிப்பு ஆஃபீஸர்ஸாக வர வேண்டும். ஸ்குவாடு, ஃப்ளையிங் ஸ்குவாட் எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங் ஸ்குவாட் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன அந்த எஸ்ஓபிஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை தான் இந்த முறை செய்யணும்.
ஒவ்வொரு முறையும் அதற்கான கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கார்கள். எனக்கு நம்ம நேற்று கூட நம்ம நிதி அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எதிர்கட்சியை சார்ந்த இது சார்ந்து கேட்கும்போது கூட சொன்னாங்க, நிதி நிலைமை என்றைக்கு சீரடைகிறதோ அது சீரடையும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்காமல் அதை செய்யக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிதி நிலையமே உங்களுக்கு தெரியும், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுப்போம். இல்லை, இது வரைக்கும் ஒரு 3 முறை நாங்கள் அழைத்து பேசியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். ஏன் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கூட என்னுடைய அறையில் இரவு 11:30 மணி வரைக்கும் கூட அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். தெரிந்தது, அவளுக்கும் தெரிகின்றது. அவள் சொல்றது நாங்கள் உரிமையோடு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட மட்டும்தான் எங்களால் கேட்க முடியும். எங்களுக்கும் நிதிநிலைமை புரிகிறது, புரியாமல் இல்லை. ஆனால் உரிமையோடு கேட்கக்கூடியது எங்களால் உங்களிடம் மட்டும்தான் கேட்க முடியும். எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் பல முறை எங்களை அழைத்தும் நீங்கள் பேசுகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த உரிமையோடு உங்களிடம் கேட்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கேன். அந்த உரிமைக்கு என்றைக்குமே நாங்கள் மரியாதை கொடுப்போம்.